ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம 5 ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுக்கலாம். அந்த தவாவில் ஃபஸ்ட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு 3-4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். இது 5 சைடிஷும் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தவாவில். இது வந்து நம்ம சுட்டு கூட எடுத்துக்கலாங்க. நம்ம தவாலையும் வறுத்துக்கிற மாதிரி அப்படியே அடுப்பில் கூட காமிச்சிட்டு சுட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் சுடும்போது பட்டுன்னு வெடிக்கும். கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்தால் பார்த்து பண்ணுங்கள். நான் வந்து தவாவில் இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம மொத்தமாக 6 சைடிஷ் செய்ய போகிறோம். நேற்று வந்து ஒரு சைடிஷ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இது இப்போ 5 சைடிஷ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் அதே தவாவில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டை எடுத்து அப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக, கொஞ்சம் மெலிசான பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தவாவில். இது வேகட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே இது வேகட்டும். எண்ணெய் வந்து ஏற்கனவே கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் தவாவில். இதுலையே நல்லா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். முழுசாக ஒரு தக்காளியை கூட அப்படியே கூட நம்ம சுட்டு எடுக்கலாம் கேஸ் மேலே வச்சு. ஏற்கனவே நம்ம அதை பண்ணியிருந்தோம், அதனால் தவாவில் பண்ணி செய்கிறோம். இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் ஒரு சுட்ட காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, இதையும் நசுக்கிடலாம். இதோட கூடவே நம்ம ஏற்கனவே தவாவில் போட்டு சுட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளி பீசஸையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இந்த மாதிரி உங்களுக்கு எது ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நாம் செய்கிற 5 சைடிஷ்க்கு நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து எடுத்துருக்கோம். இப்போ தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மசிச்சுட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான சைடிஷ் ரெடி ஆகிடும். ரொம்பவே டக்குன்னு செய்யலாங்க எல்லாமே. இந்த மாதிரி இந்த தோல் வந்து உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் தோல் வேணும்னு சாப்பிட்லான்னா நீங்கள் அப்படியே சேர்த்து கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைடிஷ்னு சொல்லலாம். நம்ம அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணாமல், வேலையும் ரொம்ப கம்மி, டக்குன்னு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு சைடிஷ் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்க போகிறதில்ல. தக்காளி மட்டும் சுடுற டைம் தான் நமக்கு எடுக்கும். சாதம் ரெடி ஆகும் போதே இந்த சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்தோம்னா ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு, வெறும் தக்காளியை மட்டும் வச்சு. இதே போல் நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், இந்த மாதிரி எது கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடிஷ் ரெடி. அடுத்த சைடிஷ்க்கு அதே கிண்ணத்தில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தோம். இந்த டிப்ஸுக்கு நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து ஒன்றா போட்டு இதை நல்லா நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயும் கையில் பட்டால் காரமான கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போடும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது. முடிச்சா கொஞ்சம் தட்டி வேணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேக வச்ச சேப்பக்கிழங்கு 1 இந்த மாதிரி வேக வச்சு நான் தோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். அது இதோடு சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நான் பார்த்து பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா மசிச்சு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான சைடிஷ் ரெடி ஆகிடும். ஆப்ஷனல் வந்து வெங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதில் அந்த பூண்டு வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளியை எப்படி சுட்டு எடுத்தோமோ அதே போல் கத்திரிக்காயையும் சுட்டு எடுத்து அதில் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம செய்கிற எல்லா சைடிஷ்லேயுமே வந்து நார்த் சைடில் செய்வாங்க. ஸ்பெஷலாக வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு இதை செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கஞ்சி சாதம் சாப்பிடும்போது இதோட சேர்த்து இன்னும் வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துலேயுமே நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடுகெண்ணெய் 1 ஸ்பூன் போல் சேர்த்துருவாங்க. நம்ம செஞ்சுருக்க இந்த 5 சைடிஷ்லேயுமே முடிச்ச அப்புறமா நான் வந்து கடுகெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது கடுகெண்ணெய் சேர்த்து தான் சாப்பிட்டேன். ஏன்னா நார்த் சைடில் கடுகெண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சவுத் சைடில் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நான் வீடியோவில் அதை காட்டலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து கடுகெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காய் சைடிஷும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அதே மாதிரி 2 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சுட்டு
இதோட கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கிறது. இதோட சேர்த்து நல்லா மசிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்கிற இந்த சைட் டிஷ்ஷும் ரொம்ப ஈஸி தாங்க. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னா, சாதம் செய்யும்போதே உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருவாங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், நேற்று பண்ண வீடியோவில். இப்போ இதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் மசித்து வச்சோம்னா உருளைக்கிழங்கு சைட் டிஷ் ரெடி. அடுத்ததாக 2 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, அதோட கூடவே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, வேக வச்ச ஒரு முட்டை, இதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா முட்டையில் செஞ்ச சைட் டிஷ் ரெடி ஆகிடும். நான்வெஜ் சைட் டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னா சாதம் வைக்கும் போதே ஒரு சைடில் அதாவது முட்டையை வந்து வேக வச்சு உடனே வந்து அதை தோல் உரித்து அதில் போட்டு நீங்கள் பிசைஞ்சிடலாம். அப்போ வந்து சைட் டிஷ் ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலுமே, இல்லை ரசம் சாதம், இல்லை கிள்ளு மிளகாய் சாம்பார், இந்த மாதிரி நீங்கள் எது செஞ்சாலுமே அது கூட வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைட் டிஷ்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். வெயில் காலங்களில் கஞ்சி குடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஞ்சியோடவும் சேர்த்து சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கண்டிப்பாக இதில் எல்லா சைட் டிஷ்லேயும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண சைட் டிஷ்லேருந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, இது 3த்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம செய்யும் போது சாதத்தில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு தவாவில் ஒரு தக்காளியும் ஒரு கத்திரிக்காயும் சுட்டு எடுத்து சாதத்தில் இருந்த உருளைக்கிழங்கு ப்ளஸ் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து செஞ்ச சைட் டிஷ் இது. இதோட கூடவும் கடுகெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்டா ரொம்ப செம்ம சூப்பராக இருக்குங்க. மெயினாக வந்து கடுகெண்ணெய் எதுக்கு சேர்ப்பாங்கன்னா, அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வந்து அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் கடுகெண்ணெய் சேர்ப்பாங்க. உங்களுக்கு கடுகெண்ணெய் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு சாப்பிடுங்க. கடுகெண்ணெய் சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கோல்டு ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சூப்பராக ரொம்பவே ஹெல்த்தியாக டக்குன்னு செய்யக்கூடிய 5 விதமான சைட் டிஷ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி. இதே போல் இன்னும் பல புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களும் வீட்டில் ஏதாவது டக்குன்னு சைடு செய்யணுன்னா இதையெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.